வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது பீட்டர் அப்படின்ற கன்னட மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. பீட்டர் அப்படின்றவரோட லைஃப்பில் நடந்த மிஸ்டீரியஸ் ஈவெண்ட்ஸை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு மிஸ்ட்ரி ட்ராமா. கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீட்டர் தன்னோட சொந்த ஊரை விட்டுட்டு கேரளாவில் தலைமறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் மட்டும் திருப்பி சொந்த ஊருக்கு போகிறாரு. அவரோட ஊரில் அவர் பயங்கர பாப்புலரான பர்சனாக இருக்கார். ஒரு சண்டை மேலே குரூப் முன்னாடி வச்சு நடத்திட்டு இருந்திருக்காரு. அண்டு நிறைய செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் லவ்வர் இப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பியான லைஃப் தான் அவருக்கு இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு லைஃப் வாழ்ந்தவர் எதுக்கு தலைமறைவாக இருக்கணும்? அண்டு இவரோட வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான ட்ராஜடிஸ் நடந்துச்சு, அவங்க ஃபேமிலியில் என்ன மாதிரியான ட்ராஜடி நடந்திருக்கு, அண்டு பக்கத்து வீட்டில் வந்திருக்கக்கூடிய அந்த பிடி டீச்சருக்கும் இவருக்குமான அந்த லிங்க் எப்படி போக போகுது, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். நேட்டிவிட்டி ஃபேக்டரோட ஒரு லைஃப் ட்ராமா. அதுலேயும் அந்த லைஃப்பில் கிராஜுவலாக மிஸ்ட்ரீஸை பில்ட் பண்ண விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அவரோட பாஸ்ட்டில் நடந்த அந்த சம்பவமாக இருக்கட்டும், அவரோட ஃபேமிலியோட அந்த பாஸ்ட்டில் நடந்த சம்பவமாக இருக்கட்டும், ரெண்டு ஃப்ளாஷ்பேக்குமே இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இதில் அந்த பிடி டீச்சரோட கேரக்டர் அப்படின்றதும் ஒரு புதிரான கேரக்டராகவே இருந்துச்சு. அந்த கேரக்டரை சுற்றியும் நீட்டாக நிறைய சஸ்பென்ஸை பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதிரி கடைசி வரைக்குமே அந்த எங்கேஜிங் ஃபேக்டரை டு an extent மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். லாஸ்ட்ல எல்லா விஷயங்களுக்கான அந்த விடையுமே ப்ராப்பராக ரிவீல் பண்ணியிருப்பாங்க. பட் அது ரிவீல் ஆகும்போது கொஞ்சம் சினிமேட்டிக்காக இருந்துச்சோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்தில் தேவையில்லாத சில கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் இருக்குது. அண்ட் பேஸ் வைஸுமே கண்டிப்பாக இன்னுமே பெட்டராக இருந்திருக்கலாம். மற்றபடி ஒரு நீட்டான படம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 3/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாலாம் இல்லை. ஒரே ஒரு சாங்கில் மைல்டாக ஒரு சீன் வரும். மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.